சுவிசேஷம் 21 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். நேசிக்கிறதை நீ அறிவேன் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அன்பின் தெய்வமே, மனஞ்சையோடு மெய்சொலிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு சீஷர்களை பார்த்து இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா என்னை கேட்ட மாத்திரத்திலே நான், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்று சொன்னது போல எங்கள் சபையை பார்த்து நீ கேட்கிறீர், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறீர்களா? நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு வாலிபர் கூட்டம் நடக்கிற பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாய் வந்திருக்கிற மக்களுக்காகவும் நீர் பேசுவீராக. எங்களுடைய இருதயம் கேட்கத்தக்கதாக எல்லா நிர்விசாரங்கள், தூக்க மயக்கங்கள், வீணான எண்ணங்களை கொண்டு போடுகிற சத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். விஜயம் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு விசை யோவான் எழுதின சுவிசேஷம் 21 15 வாசிக்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். நேசிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவன் கையில் ஒரு ஊழியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட மாத்திரத்திலே நேசிக்கிறேன் என்று அவன் மறுத்தல் கொடுத்தனே, நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 16 இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 17 மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, உம்மை தானே
எண்ணிக்கொண்டே இருப்போமா தான் நம் கையிலே ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுப்பார். அவர் கேட்கிறார், இவர்களிலும் நீ அதிகமாக நேசிக்கிறாய். நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நீ அறியாமல் இல்லை, என் உள்ளத்தில் நம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவி. அந்த அறிந்தபடி நான் அவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பார். உடனே ஒரு பொறுப்பை அவருடைய கையிலே கொடுத்தார். நம்முடைய வேதத்திலே ஈஸியை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். உபாகமம் 15:16 ஒரு நடு பாகத்தில் ஒரு வார்த்தை உண்டு. ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறபடியினால் உன்னையும் உன் குடும்பத்தையும் விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். ஆண்டுடைய வார்த்தை, நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிக்கிறபடியினாலே நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ப்பா. அவனை நேசிக்கிறது. நீ எப்படி என்னை நேசிக்கிறாயோ, நீ என்னை நேசிக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிக்கிறபடினாலே நான் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. எல்லாரும் போயிடுவாங்க, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என்னை நேசிக்கிற, உன்னையும் உன்னையும் நேசிக்கிறேன், உன் குடும்பத்தையும் நேசிக்கிறபடினாலே நான் விட்டு நான் போகவே. இன்னைக்கு தெய்வத்திலே நம்ம நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். எந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் நேசித்தார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனை நேசித்தார்கள், நாம் எந்த சூழ்நிலையை இப்போ கடந்து போகிறோம், நாம் தேவனை நேசிக்கிறோமா என்று பார்க்கும்போது உண்மையாகவே நாம் நடக்கிற பாதையெல்லாம் பார்க்கும்போது இந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நேசிக்க கர்த்தருக்கு பெருமை கொடுக்கிறார். நமக்கு வருகிற இந்த சூழ்நிலையிலே அவர் நேசித்து உட்கார்ந்து இருக்கிறவே. எத்தனையோ ஜனங்கள் சுயநலமாக நன்மை பெற்றவர் கூட இன்னைக்கு அவரை நேசிக்காமல் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார், விட்டுட்டு ஓடி இருக்கிறார்கள். எங்களுக்கு சபையை வேணாம், யூயக்கான வேணாம், ஆண்டவரை தேவை, நாங்க எங்கடா போய்க்கிறப்போ எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஆண்டவர் இந்த கூட்டத்தை, இவ்வளோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில, இவ்வளோ போராட்டம், பொழுதுனா பல பிரச்சனைகள், இந்த பிரச்சனையின் மத்தியிலையும் ஆண்டவரை நேசித்து வந்திருக்கிறப்பா. அவருடைய பார்த்து சொல்கிறார், உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நேசிக்கிறபடினாலே நான் விட்டு போகவே மாட்டேன், நான் விட்டு போகவே மாட்டேன். யாரு போனாலும் நான் விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு எத்தனையோ கூட்டம் நம்ம சபை விட்டு போயிருக்கிறது, எத்தனையோ பேர் பேசுறாங்க. ஆனா நீங்க இருக்கிறீங்க, இருக்கிற உங்களை பார்த்தாலும் சொல்கிறார், நான் உங்களையோ உங்க குடும்பத்தை விட்டு நான் போகவே. ஏன் தெரியுமா? நான் நேசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம எதிலே எந்த சூழ்நிலை நேசிக்கிறோம் என்கிறதை சுருக்கமா ஒரு 5 வருஷம் சொல்லி பிடிக்கிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம். லேயாள் கர்ப்பவதியாகி, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். என் சிறுமை யார் பார்த்தது? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். சிறுமையிலே என்னை நேசித்தார். என் வாழ்க்கை எத்தனையோ சிறுமைகள், நான் பெருமை பாராட்டின எத்தனையோ சந்தர்ப்பத்தை கர்த்தர் அப்படி சிறுமையாக்கி இருக்கிறார். பெருமை பாராட்டி நாட்கள் உண்டு, உண்மை. ஆனால் இன்றைக்கு சிறுமை என்றால் சாதாரண சிறுமை அல்ல, மகா பயங்கரமானது சிறுமையான இந்த சூழ்நிலையிலே உண்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நீ சிறுமைப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவருடைய வசனம் வாசிக்க வேண்டாம். நாகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே
உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனிமேல் நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். நீ சிறுமைப்படுத்த உன்னை நான் சிறுமைப்படுத்தது உண்டு, நீ நான் சிறுமைப்படுத்த மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த சிறுமையிலையும் நீ என்னை நேசிக்கிறபடினாலே. வசனம் சொல்கிறது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தை மறக்க தன் மனைவியை நேசித்து ஆறுதல் அடைந்தார். துக்கம், சிறுமை, போராட்டம், இந்த சிறுமையிலே அவரை நாம் நேசித்தபடினாலே அவர் கொடுக்கிற நன்மையை பாருங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும். ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கனிந்து கொண்டார் என்று சொன்னான். அப்பொழுது லாபான், கவனிங்கள், என் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். மாமனார் பண்ணின சிறுமை. லாபான் யாக்கோபுக்கு தாய் மாமன், தாய் மாமனுக்கு மாமன், மாமனாருக்கு மாமனார். அவன் சிறுமைப்படுத்தினதை கர்த்தர் பார்த்தார். வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில். ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். எப்பிராயீம் என்றால் பலுக பண்ணுகிறவர். என் சிறுமையிலே என்னை பலுக பண்ணுகிறவர். என் சிறுமையிலே என் தேவனை நான் நேசித்தேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிலே எங்கள் ஒன்றுமில்லாத இந்த சிறுமைப்படுகிறேன். எனக்கு கொடுத்து உதவ யாரும் இல்லை, என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லை. சிறுமைப்படுத்துகிற கூட்டம் உண்டு அதிகம், என்னை வெறுமையாக்குற கூட்டம் உண்டு, என்னை தூற்றுகிற கூட்டம் உண்டு, என் பெயரை கெடுக்கிற கூட்டம் உண்டு. ஆனா இந்த கூட்டத்தின் மத்தியிலே, இந்த சிறுமையிலே நான் உம்மை நேசிக்கிறேன். நான் சிறுமையை நேசித்தபடியினாலே வசனம் சொல்கிறது, நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே என்னை பலுக பண்ணினான். சிறுமையிலே அவரை நேசிங்கள். எவ்வளவு என வாசிக்க வேண்டாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்திலே, என் சிறுமையிலே என்னை புகழ்ச்சியாக்க வைத்து, நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே புகழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 20ஆம் வசனத்திலே, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்ட தேசத்திலே 10ஆம் வசனம் சொல்கிறது, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அடுத்த வசனம் பாருங்கள். 19ஆம் வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று இந்த வசனத்திலேயும் அடுத்த வசனத்திலே கீர்த்தி புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று யார் சொல்லுகிறது?
சிறுமைப்பட்டது. உன்னை சிறுமைப்பட்டு உன்னை புகழ்ச்சியாக வைக்கவும் தெரியும், உன்னை கீர்த்தி புகழ்ச்சியமாக உண்டாகவும் செய்யும். யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு. ஏன் தெரியுமா? உன் சிறுமையிலே நீ கர்த்தரை நேசித்து வந்திருக்கிற. ஆண்டவரே, என் சிறுமையிலே உம்மை நேசிக்கிறேன் என்று நீ சொன்ன மாத்திரத்திலே கர்த்தர் உனக்கு பெருக்கத்தை கொடுத்து விடுகிறார். அவன் சொன்னான், என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டோடனே, ஆமாண்டவரே நேசிக்கிறேன். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பா. 3 முறை ஊழியத்தை கொடுக்கிறார். நேசிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை கொடுக்கிறார். ஆகையினால் உன் சிறுமையிலே நீ ஆடு நேசிக்கிறபடினாலே உடனே அவனுக்கு கொடுக்கிறார். உன் சிறுமையில் அவனை பெருக பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன். நீ சிறுமைப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நம்ம சிறுமையிலே ஆண்டவரை நேசிப்போம், அவர் நம்மை பெருக செய்வார். 2வது நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 3ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோனின் பெண்ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என்னை நேசியாமல் பகைக்கிறாயே. பகையிலே ஆண்டவரை நேசிக்க. ஏன் தெரியுமா? அவன் பகைக்கிற நேசிக்கிறான். 3ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையோ என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், என் கண்ணுக்கு நேசத்துக்குரியவள், நான் நேசிக்கிறேன். ஆனா 16ஆம் வசனம், அவள் பகையிலே நீ என்னை நேசிக்காமல் என்னை பகைக்கிறாயே. எத்தனை பேர் நம்மை இன்றைக்கும் பகைக்கிறார்கள். உன்னை பகைத்த கூட்டத்தின் மத்தியிலே நீ வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். எத்தனை கூட்டம் காரணமில்லாமல் பகையினால் ஓடியே போயிருக்கிறார். பகை உள்ளத்திலே பகை இருந்ததினாலே இயேசுவை நேசிக்க முடியல, சபையை நேசிக்க முடியல, ஓடிட்டாங்க. ஆனா நீ இவ்வளவு பகையிலேயும் இயேசுவை நேசித்து நீ வந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் கேட்கிறார், உன்னை பகைக்கிறார்களே, இந்த பகையிலேயும் என்னை நேசிப்பாயா? ஆமா ஆண்டவரே, இந்த பகைக்கிற கூட்டத்திலேயும் நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த பகையிலே நீ நேசிக்கிறபடினாலே அன்றைக்கு அன்னாள் சொல்லுகிறார் பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, என் பகைஞர் என்னை பகைக்கிற பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். பகைக்கட்டும், பகைவர்கள் 1000 பேசட்டும், பகைக்கட்டும், பகைச்சிட்டு நம்ம விட்டு ஓடி போகட்டும். ஆனா நம்ம மாத்திரம் நம்மை பகைக்கிற இந்த கூட்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவரே நாம நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேனப்பா. நான் இந்த பகையிலேயும் உம்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிவீர், வேற யாரும் இல்லை. அவர் சொல்றாரு, இந்த பகையை நேசிக்கிறவனாலே நான் உன்னை விடுவிப்பேன். எத்தனையோ சுனை கட்டி வைத்து நான் உன்னை விடுவிப்பேன். 18ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த 18ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என்னை பகைத்த
பகைக்கிறவர்களுக்கும் என்ன செய்யறாரு? என்ன ஆண்டவரே, இந்த பகையையும் உம்மை நேசித்தபடினாலே என்னை விடுவித்து எந்த பகையும் என்னை சிக்கி விடாதபடிக்கு, அந்த பகையை மாற்றி விடாதபடிக்கு என்னை விடுவித்தார். ஆண்டவரே, என்னை பகைக்கிறது ஜனங்கள் மத்தியிலே நான் உம்மை நேசிக்கிறேன். நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா என்று சொல்லுவது. ஆம் ஆண்டவரே, என்னை பகைக்கிற இந்த பகையிலேயும் நேசிக்கிறேன். என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நான் உன்னை விடுவிப்பேன். எல்லா பிரச்சனையிலிருந்தும் இன்னைக்கு நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் விடுவிக்கப்படுகிறார். உன் பண பிரச்சனை, உன் படிப்பு பிரச்சனை, உன் வேலை பிரச்சனை, உன் காரியத்தின் பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலையும் தேவன் விடுவிப்பார். நீ ஒன்று சொல்லு, என்னை உலக என்னை பகைக்கிட்டோப்பா. ஏன் தெரியுமா? சகோதரர் பகைப்பார். நமக்கு தெரியும், ஆதியாகமம் வாசிக்கிற 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை யாக்கோப்பு அதிகமாய் நேசித்ததினாலே சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், மிகவும் பகைத்தார்கள், கொலைவெறியோடு பகைத்தார்கள், குயில போடுகிறவருக்கு பகைத்தார்கள், பிச்சைமணிகளுக்கு பகைத்தார்கள். அந்த பகையை கர்த்தர் பார்த்தார். அந்த பகைக்கப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவரை நேசித்துக் கொண்டே இருந்தார். இன்னும் ஆண்டவரே, என்னை எப்படி கோயிலை தடித்தாங்களே, நீ உயிரோடு இருக்கிறீரா? என்னை பார்க்கிறீரா? நிச்சயமான தேவனா? உண்மைதானா? உங்களை பின்பற்றி வந்தேனே, எனக்கு அந்த அவமானம் கேள்வி கேட்கவே இல்லை. பகையிலேயும் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட பார்த்ததே, ஆம் ஆண்டவரை நேசிக்கிறேன், உன்னை விடுவிக்கிறேன். போ, உன் எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தரை விடுதலையாக்க போகிறார். உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் இன்னைக்கு கர்த்தரை விடுவிப்பார். பகையிலேயும் உன்னை நேசிக்கிறேன். மூன்றாவது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 11ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிருஷ்டிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிருஷ்டிக்கிறார். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. சிட்சையிலேயோ உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் சிட்சிக்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிப்பா. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனை நேசிக்கிறாரோ அவனை என்று சிட்சிக்கிறீர். உங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த சிட்சை இருக்காது. அந்த சிட்சையிலேயோ நானும் நேசிக்கிறேன். இந்த பாடுகள், இந்த அவமானங்கள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த சிட்சையிலேயும் ஆண்டவரே நீ சிட்சிக்கிறீர். என்னை சிட்சிக்கிறபடினாலே நம்மை நேசிக்கிறேன். நீங்க வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 29:12. அதிபதியானவன் நீதிமொழிகள் 29:12. அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். கவனிங்கள், ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவர் நம்மை சிட்சிக்க நம்ம துன்மார்க்கராயிடக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டும். வசனம் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு சபை குறித்து வெளிப்படுத்தல் 3:18, நான் எவர்களை நேசிக்கிறேனோ அவர்களை நான் சிட்சிக்கிறேன். எவர்களை அதிகமாய் அவர் 3:19, எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாரா. அவர் அன்பு காட்டல, கடிந்து கொண்டு, காரணம் அவரை நேசிக்கிறார். அப்ப நம்ம சொன்னோம், நானும் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன். நீ எத்தனை சிட்சித்தாலும் ஆண்டுடைய வசனம் உண்டு, நீ என்னை சிட்சித்து என்னை காயப்படுத்தி என்னை காயப்பட்டுகிற கர்த்தர். அது யோபு தானே. யோபின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 17-18. யோபு 5ஆம் அதிகாரம். இதோ
இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். தண்டிக்கிற மனுஷன் நம்ம பாக்கியவானா. அவர் தண்டிக்கிறதால நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. தண்டிச்சிட்டாரு, பேசிட்டாரு. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவரே காயப்படுத்தி அவர்தான். அப்ப இந்த சிட்சையிலே அவரை நேசிப்போம். பாடுகள் வரும்போது கலங்கிடாது. ஆண்டவரே, உண்மைதானே நேசிக்கிறேன், உங்ககிட்ட தான் நான் வந்திருக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளவு சிக்ஷை, இவ்வளவு பாடு, இவ்வளவு போராட்டம்? சீஷரை பார்த்து கேட்டா, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? எங்கே ஆண்டவர் போவோம்? உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. எத்தனை சுற்றி வரட்டும், இந்த சுற்றியிலே அவரை நேசிப்பேன் என்று நாம் சொல்லுகிறபடினாலே உடனே அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். எபிரேயரின் புஸ்தகம் கொஞ்சம் எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அன்றியும் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 11ஆம் வசனம். அன்றியும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5, 7, 8, 11. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவராலே கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. 7ஆம் வசனம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி. சிட்சை சகித்தனவை யாரா? புத்திரராக எண்ணுகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனும் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த சிட்சை நமக்கு வருகிறது, இந்த பாடுகள் வருகிறது, இந்த போராட்டம் வருகிறது. இந்த போராட்டத்துக்கு காரணம் தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். இந்த சிட்சை நம்மை நேசிக்கிறபடியாலே. 11ஆம் வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகவும் சமாதான பலனை தரும். நீதியாகவும் சமாதான பலனை தரும். போராட்ட பலன் அல்ல, சமாதான பலன். ஆண்டவரே, சிட்சையிலேயும் உம்மை நேசிக்கிறேன். உடனே ஆண்டு சொல்கிறார், உனக்கு சமாதானத்தின் பலன். நீ விட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சமாதானத்தின் பலனை தரும். நமக்கு சமாதான பலன் உண்டு. 4ஆவது ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ ஏசாயா 38:17. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து. தேவரீரோ, இந்த கசப்பிலேயே நீர் என்னை நேசித்தபடினாலே நானும் நேசிக்கிறேன். இந்த கசப்பு, நம்மை பார்க்கிறவங்களை கசப்பா பார்க்கிறாங்க, நம்ம பேசும்போதே கசப்பா பேசுறாங்க, நமக்கு பழகுவதை கசப்பா பழகிறாங்க, பல்ல கசப்பை வச்சுக்கொண்டு மேலே சிரிக்கிறாங்க. உனக்கு அவ்வளவு கசப்பு, அதிக கசப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, உமக்கு தெரியும், நான் கடந்து செல்கிற பாதை கசப்பு நிறைந்த பாதை. ஆகிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். யார் என்னை கசந்து கொண்டாலும் மரணத்தின் கசப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கசப்பு துர்குணத்தின் கசப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துர்குணத்தின் கசப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என் ஆகாரத்திலே கசப்பை கலந்து கொடுத்தா, அப்படின்னா நமக்கு கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கல, கசப்போட ஆகாரம் கொடுத்தாங்க.
நமக்கு கொடுக்கிறது கூட வேண்டாம் இருப்பா, கசப்பா. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனம் அது. 69ஆம் சங்கீதம் 21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்களா? கொடுத்தாங்க, ஆகாரம் கொடுத்தாங்க, சந்தோஷமா கொடுத்தது. கசப்பா கொடுக்கணுமே, செய்யணுமே, செய்தான் ஆகணுமே, கசப்போடு. ஆனா ஆண்டவரே, இந்த கசப்பிலேயும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீரையா? யார் கசந்து கொள்ளட்டும், நீருமான கசக்கிட்டு கொண்டீர். எனக்கு ஆகாரத்தை எப்படி கொடுத்தார்களா? கசப்பு கலந்து, வெறுப்பு, கசப்பு சாப்பிட்டே தட்டை கொண்டு போட்டு துக்குண்டு வைக்கிறது, துக்குண்டு வைக்கிறது. ஒரு டீ எடுத்து வந்து நான் கேள்விப்பட்டேன், ஒரு பொண்ணு டீயோ பால் எடுத்தது வச்சுட்டா பாரு, சந்தை பாலை கீழ் ஊற்றிட்டா, அப்படி ஊற்றிச்சு. உண்மை, நான் சொல்லிட்டு உண்மை. டீ அப்பனா அவனுக்கு கோபத்தில் எடுத்துன்னு வந்து டக்கு கிளாஸ்ல வச்சுச்சு பாரு, உள்ள அந்த பால் கீழ் ஊற்றிச்சு. அது வழியோ கூட இல்லைம்மா, 1/4 கிளாஸ் பால் இருந்துச்சு அடியில, ஃபுல்லா கூட இல்லை. அப்ப அவளை கசப்பு, அவளை வெறுப்போடு டக்குன்னு வச்சாங்க பாரு, அந்த பாலுக்கே ஊற்றி மேலே எங்கே ஊற்றிச்சு. எதுக்கு சொன்னா? கொடுத்தாங்க, பால் டீ கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்கறதே கொடுக்குறாங்க. ஆனா அன்பா கொடுக்கல, கசந்து, கசப்பு, வெறுப்பு. ஆனா ஆண்டவரே, இந்த கசப்பிலேயோ நாம நேசிக்கிறப்பா, நீங்க என்ன மறந்துடாதீங்கப்பா, என்னை விட்டுடாதீங்கப்பா, எங்களை கைவிட்டுடாதீங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள். ஆண்டவர் கேட்கிறார், இந்த கசப்பான சூழ்நிலை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, இந்த கூட்டமே என்னை கசப்பாய் பார்த்தாலும் நாம் நேசிக்கிறேன் என்பதை அறிவேன். எல்லாரும் கசப்பா இருக்கட்டும், கவலைப்படவே இல்லை. நீர் மாத்திரம் என்னை கசப்பா இருந்துடாதீங்க. நான் இந்த கசப்பான பாதையிலே நான் செல்கிறேன், நீ அறிவி. அவர் சொல்றாரு, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இருதயத்தின் கசப்பு, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். உன் கைக்கு நீ என்ன எவ்வளவு காசு எனக்கு தெரியும். இருதயத்தின் கசப்பு இருதயம் தெரியுமே, பாம்பின் கால் பாம்பறியும். உன் இருதயத்தில் என்ன கசப்பு எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த கசப்பின் பாதையிலே நான் கர்த்தரை நேசித்துக் கொண்டே. நீ கர்த்தரை மாத்திரம் நேசி. இருதயத்தின் கசப்பு இருதயக்கு தெரியும். அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையானான். அந்த மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகவே மாட்டான். எந்த அந்நியனும் உள்ள நுழைய முடியாது. கர்த்தர் கசப்பிலே அவரை நேசிப்போமானால் அவரே நம்மை மகிழ்ச்சியாக. கடைசியா லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் நம்முடைய ஜனத்தை, லூக்கா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நம்ம ஜனத்தை அவன் நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். நேசித்தபடி நான் ஆலயத்தை கட்டினான். நம்ம ஜனத்தை நேசிக்கிறான். அந்த 100க்கு அதிபதி யார்? அவன் 2ஆம் வசனம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு, வியாதியிலே அவன் நேசிக்கிறான். எத்தனையோ வியாதி, சொல்ல முடியாத வியாதி. இந்த வியாதியை நீ ஆண்டவர் தேடி போகணுமா? இப்படி இரும்பி இருக்கிற, இப்படி உன்னால் உட்கார முடியல, உன்னால் முழங்கால் படிக்க முடியல, உன்னால் ஜெபிக்க முடியல, இப்படி கண்ணெல்லாம் பூத்துக்கிட்டு போறியா? இந்த வியாதியிலேயும் நான் போகத்தான் போகிறேன். இந்த தண்ணி சேறு நிக்குது, காவா நிக்குது, போறியா? அந்த காவாலே போனீங்களே, அவரை நேசிக்கிறேன். வியாதியிலேயும் நீ அவரை நேசிக்கிறபடினாலே அவர் உனக்கு செய்கிற காரியத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
பரிசேயரில் சிலர் யோவான் 6:2. அவர் வியாதிக்காரனிடத்தில் செய்த அற்புதங்களை அவர் வியாதிக்காரனிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். வியாதியிலே நீ அவரை நேசிப்பாயானால் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். வியாதி காலத்தில் அவர் செய்த அற்புதத்தை கண்டு அநேகரை பின்பற்றி ஓடி வந்தார்கள். இன்றைக்கு நமக்கு பல வியாதிகள் இருக்கட்டும். இந்த வியாதியின் மத்தியில் வந்திருக்கிற கர்த்தர் சொல்ற இந்த வியாதியிலே நாம நேசிக்கணும்ப்பா. முதுகு வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, கால் வலி, ஆனாலும் நாம தேடி வந்திருக்கிற உடனே கர்த்தனை அற்புதம் செய்வார்கள். இந்த வியாதியிலேயும் ஆகினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவிடத்திலே அப்படி மாற்றத்திலே வியாதியாய் கிடந்த அவனிடத்திலே அவன் வியாதியாயிருக்கிறான். உடனே மாறியாலும் மாற்றால் நேசித்தார்கள். நீ நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான், நீ நேசிக்கிற வியாதியா இருக்கிறான். உடனே லாசருவே ஒரு அற்புதம். இன்னைக்கு கர்த்தர் வியாதியிலே கர்த்தரை நேசிப்போமானால் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறியலையா? என்னுடைய சிறுமையிலே உம்மை நேசிக்கிறேன், என்னுடைய பகையிலே உம்மை நேசிக்கிறேன், என் சிக்ஷையிலே உம்மை நேசிக்கிறேன், என் கசப்பிலேயும் உம்மை நேசிக்கிறேன், என் வியாதியிலேயும் உம்மை நேசிக்கிறேன். உம்மைதான் நேசிக்கிறேன். அன்பின் தெய்வம், மனன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. இயேசுவே, வேதம் எங்களை பார்த்து கேட்கிறது, என்னை நேசிக்கிறாயா? எருசலேமே, எருசலேம் ஜனங்களே, என்னை நேசிக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பதை நீ அறிவீர். எங்களுடைய சோதனையிலே, எங்களுடைய வேதனையிலே, எங்களுடைய துக்கத்திலே, எங்கள் துன்பத்திலே, எங்கள் துயரத்திலே, எங்கள் கசப்பிலே, எங்கள் பகையிலே, எங்கள் பாடுகளிலே, எங்கள் போராட்டங்களிலே உம்மை மாத்திர நேசிக்கிறோம். எங்கள் கிருபைத்தார் வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதி. இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.